பாருங்க, இன்னைக்கு முருகன் சிலை வந்து தலை சரிந்து மயிலுடைய அந்த கழுத்து சரிந்து கிடந்தது. இந்த குழந்தைங்க மூலமா, அதாவது என்னுடைய அருளால இந்த குழந்தைகள் மூலமா அங்க வெளியே கடந்த அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு இந்த ரூமுக்குள்ள வைக்குதுங்க. இதுதான் இன்னைக்கு முருகன் எங்களை அழைச்சதுக்கான உண்மை. இது மேல வர பக்தர்கள் யாருன்னு தெரியல. அவங்க வந்து இங்க ஒரு முருகன் சிலையும் மயில் வாகனத்துல இருக்க போற முருகனை பண்ணி அடுத்த தைப்பூசத்துக்குள்ள இங்க வைப்பாங்க என்பது தான் எனக்கு ஒரு அசுறுதி. இதை கொண்டு போய் உள்ள சேர்த்திடுச்சுங்க. இந்த குழந்தைங்க 4 பேர் நில்லுங்க, வாங்கப்பா. இந்த குழந்தைங்க தான் இதுங்க இன்னைக்கு எனக்கு வழிகாட்டியாக வந்து இந்த 4ங்களும் இந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம். நீ நில்லுப்பா சாமி, அந்த காமிங்க அப்படி நில்லுங்க. பாருங்க, வெளியே கடந்த தலை சிதைந்து கிடக்கும் முருகன் மயில் இவர்களை எடுத்து இந்த ரூமுக்குள்ள வைத்தது இந்த 5 குழந்தைங்க. எல்லாம் பாருங்க, 5 குழந்தைங்க. இன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு இப்படி ஒரு அற்புதத்தை நாங்க செய்ய முடியாது. அங்க மலையில இருக்க கருப்பன் கூப்பிட்டு முருகப்பெருமான் தன் சித்து விளையாட்டை செய்திருக்காரு. கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது இந்த சிலைய வந்து இதே இடத்துல இந்த மயில் மேல முருகன் இருக்கும் வாகனம் போல இத கொண்டு வந்து இங்க யாராவது ஒரு பக்தன் கண்டிப்பா வைப்பேன். இந்த குழந்தைங்களே எனக்கு போன் போட்டு சொல்லுவீங்களாப்பா? சொல்லுவாங்க. இது வந்து அதிசயம்தான். நமச்சிவாய. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு ஒரு சாமி. இன்னைக்கு ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்த கருப்புக்கும் முருகனுக்கும் கோடான கொடி ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு மயிலாடம்பாறைக்கு அழைச்சிருக்காரு. இந்த ஐதீகமே வந்து பாத்தீங்கன்னா, மயில் வந்து இந்த பாறை மேல ஆடுமா. அதனால தான் இந்த ஊருக்கே பேரு மயிலாடும் பாறைன்னு வந்திருக்கு. நமசிவாய. குகைக்குள்ள இருக்கும் மயிலாட பாறை முருகன். நமசிவாய. எவ்வளவு ஒரு அற்புதம். 2026 பிப்ரவரி 1 சிவபெருமான் உத்தரவு இல்லாமல் இந்த மயிலாடம் பாறைக்கு வர முடியாது. முருகன் அவ்வளவு சீக்கிரமா கூப்பிட மாட்டாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருள் இல்லாமல் யாருமே வர முடியாது. இயற்கை நிறைந்த இந்த பாறைகள், இந்த இயற்கைகள் எல்லாம் பேசக்கூடியது. இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். நமசிவாய.